பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரேட்டிவ் நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரேட்டிவ் வழங்கும் 277வது மனாபிருல் இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை பல வருட காலங்களாக பிரேட்டிவ் நேயர்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றும் வளமை போன்றும் முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை நாங்கள் முடிவுக்கு இருக்கின்றோம். அந்த ஹுத்பாவை ஹதீப் ஃபைசல் வஸாவி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு, ஒரு முஃமின் மகிழ்ச்சியான விடயங்கள் ஏற்படுகின்ற போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், சோதனைகளும் சிரமங்களும் ஏற்படும் போது பொறுமை காக்க வேண்டும் என்ற தலைப்பை கொண்டதாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின், அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் சோதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் கூலி வழங்கப்படக்கூடிய இடமல்ல, மாறாக சோதனைக்குரிய பரிசோதனை செய்யப்படக்கூடிய இடமாக இந்த உலகம் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், சூரா அல்-அன்பியா 35வது வசனம், தீங்குகள் அதே போன்ற அளவுகளை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம், பிறகு நீங்கள் எங்களிடத்தில் தான் மீண்டும் வர வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனத்துக்கு விளக்கம் கூறுகின்ற போது, உங்களை நாங்கள் கடினமான கஷ்டமான விடயங்களை கொண்டும் சோதிப்போம், சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆனந்தமான விடயங்களை கொண்டு சோதிப்போம், ஆரோக்கியத்தை கொண்டு சோதிப்போம், நோயை கொண்டு சோதிப்போம், செல்வத்தை கொண்டு சோதிப்போம், வறுமையை கொண்டு சோதிப்போம், ஹலால் ஹராத்தை கொண்டு நாங்கள் சோதிப்போம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, பாவம் செய்வது, நேரான பாதையில் பயணிப்பது, வழிகேட்டின் பால் செல்வது, இவைகளை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள், நாம் அவர்கள் விரும்பக்கூடிய வெறுக்கக்கூடிய விடயங்களை கொண்டு அவர்களை நாங்கள் சோதிப்போம். அவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு விரும்பக்கூடிய விடயங்களை பற்றி எப்படி நன்றி செலுத்துகிறார்கள், வெறுக்கின்ற விடயங்களை சந்தித்து அவைகளுக்கு எப்படி அவர்கள் பொறுமை காக்குகிறார்கள் என்பதை நாங்கள் பார்ப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அடியார்கள், சோதனை என்பது அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய முடிவாக இருக்கிறது, கட்டாயம் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக உண்மையான ஈமான் உள்ளவர் யார், பொய்யான ஈமான்தார் யார் என்பதை அல்லாஹு தஆலா உலகத்திலே அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக சோதனைகளை ஏற்படுத்துகின்றான். சூரா அல்-அன்கபூத் 2வது 3வது வசனம், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு சோதனை ஏற்படாது, ஈமானுக்கு பின்னால் சோதனை ஏற்பட மாட்டாது என்று மக்கள் எண்ணுகின்றார்களா? அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை எல்லாம் நாங்கள் சோதித்தோம், அவர்களில் உண்மையானவர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பதற்காக வேண்டி. எனவே சோதனைகள் ஒரு மனிதனுடைய மார்க்கத்தின் அளவுக்கு, ஒரு மனிதன் மார்க்கத்தை எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பற்றி பிடித்திருப்பானோ அந்த அளவுக்கு உலகத்தில் சோதனைகள் ஏற்படும். மார்க்கத்தில் பலமானவர்களுக்கு சோதனை அதிகமானதாக இருக்கும், மார்க்கத்தில் பலம் குன்றியவர்களுக்கு சோதனை குறைவாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது, மனிதர்களில் மிகவும் சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார்? சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்கள், பிறகு யார் நல்லவர்கள், பிறகு யார் அதுக்கு பின்னால் நல்லவர்கள், அதுக்கு பின்னால் நல்லவர்கள் என்று ஒரு மனிதன் அவனுடைய மார்க்கத்துக்கு ஏற்றவாறு சோதிக்கப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவிட்டார்கள். ஒரு மனிதன் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கும்போது சோதனை பலமாக இருக்கும், மார்க்கத்தில் மிருதுவாக இருக்கும்போது சோதனை சாதாரணமானதாக இருக்கும். இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹிக்மத் என்னவென்றால் மனிதர்களை சோதிப்பதாகும். சோதனைகளின் மூலம் நல்லவர்களை கெட்டவர்களை விட்டு அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகின்றான். யாரு அல்லாஹ்வுக்காக வேண்டி யாரு சீர்பெற்று வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் காண்பதற்காக வேண்டி, அதே போன்று நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரித்தறிவதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தில் சோதனைகளை உண்டு பண்ணுகின்றான். எனவே சோதனை என்பது உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவாக வழிமுறையாக இருக்கிறது. முஃமின்களை அல்லாஹ் தஆலா நல்ல விடயங்களை கொடுத்தும் மோசமான விடயங்களை கொடுத்தும், நலவுகளை கொடுத்தும் கேடுகளை கொடுத்தும், சிரமங்கள் இலகு, கஷ்டங்கள் பிரச்சனைகள் இவைகளை கொடுத்தும், செல்வம் வறுமை இவைகளை கொடுத்து, அதே போன்று விரோதிகளை சில நேரத்தில் முஸ்லிம்கள் மீது அல்லாஹ் சாட்டி முஸ்லிம்களை அல்லாஹ் சோதிப்பான். அதே போன்று விரோதிகளுக்கு முன்னால் சொல்லாலும் செயலாலும் முஜாஹதா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சோதிப்பான். இவைகள் அனைத்தும் மார்க்கத்தில் அவர்கள் பலமாக உறுதியாக ஈமானோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காகத்தான், அல்லாஹ்வுடைய முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், உங்களை நாம் பயம், பட்டினி, பொருளாதார நெருக்கடி, உயிர் சேதம், பொருளாதார சேதங்கள் இவைகளின் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம். பொறுமைசாலிகளுக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள். சூரா அல்-பக்ரா 155வது வசனம். அதே போன்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை கடினமான விடயங்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். யார் பொறுக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக, அல்லாஹ்வுடைய முடிவை யார் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி. அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், சூரா ஆல இம்ரான் 186வது வசனம், நீங்கள் உங்களுடைய சொத்து செல்வங்களில் உங்களுடைய உயிருடைய விடயத்திலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அதே போன்று வேதக்காரர்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வேதக்காரர்கள் மூலமாக உங்களால் சகிக்க முடியாத, தாங்க முடியாத வார்த்தைகளை நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள். அதே போன்று இணை வைக்கக்கூடியவர்களின் மூலமாகவும் பல்வேறுபட்ட தீங்குகளை நீங்கள் சந்திக்க இருக்கின்றீர்கள். நீங்கள் பொறுமை செய்து அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தால் அது மிகவும் பலமான ஆழமான விடயங்களை
சார்ந்ததாக இருக்கிறது. எனவே கடினங்களை கொண்டு சோதிப்பது அது சோதனைகளுடைய ஒரு வகையாக இருக்கிறது, அது கடினமானதாக இருக்கிறது. என்றாலும் அதிலே சோதனைகள் அதிகரிக்கின்ற போது பொறுமை அதிகரித்துக் கொள்வது அது மிகவும் புகழுக்குரிய ஒரு விடயமாக இருக்கும். பொறுமையுடைய முடிவு அல்லாஹ்வுடைய உதவி, நேர்வழி, நன்மையை பெற்றுத்தரும், நேர்வழியை உண்டாக்கும், அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுத்தரும். அதே போன்று அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய சுன்னாக்கள், அல்லாஹ்வுடைய வழிமுறைகள் ஒன்றுதான். சோதனைக்கு பின்னால் அல்லாஹு தாலா ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார், ஆனந்தத்தை வைத்திருக்கிறார், சந்தோஷத்தை வைத்திருக்கிறார், சிரமத்துக்கு பின்னால் இலகுவை வைத்திருக்கிறார். முஸ்லிம்களே, சோதனைகளுடைய வகைகளை நாங்கள் பார்க்கின்ற போது அது பல்வேறுபட்ட விதங்களில் உலகத்தில் சோதனைகள் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி நபிமார்களுக்கு சோதனை ஏற்பட்டது. நபிமார்களை அவருடைய சமூகத்தினர்கள் பொய்ப்பித்தார்கள். உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இது போன்றவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அதே போன்று சில நபிமார்களை அல்லாஹ் தஆலா காஃபிர்களை கொண்டு சோதித்தான். அதே போன்று சில நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்து சோதித்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், வாப்பாவும் மகனும் அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து பாக்கியங்களை கொடுத்து உலகத்துடைய வெகுமதிகளை கொடுத்து சோதித்தான். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட சோதனை என்ன? உணர்வுக்கு முன்னால், ஆசைக்கு முன்னால், இச்சைக்கு முன்னால் அவர் எப்படி தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தார்கள் என்று அது ஒரு விதமான சோதனை. பெண்ணின் மூலமாக அல்லாஹ் சோதித்தான். அதே போன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட சோதனையை பாருங்கள். நபிமார்கள் எல்லோரும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாருங்கள், அது ஒரு விதமான சோதனை. மக்கள் அவரை தப்பாக பேசினார்கள். அதே போன்று அவர் குறையாக படைக்கப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் மக்கள் அவரை பேசினார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டால் சுப்ஹானல்லாஹ் மிகவும் ஏனைய நபிமார்களை விட மிகவும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட சோதனைகள் கொடுத்து. அதே போன்று அறிய வேண்டிய கட்டாயமான ஒரு விடயம் என்னவென்றால், நபிமார்கள் மிக அல்லாஹ்வுடைய சிறந்த படைப்பாக இருந்தும் கூட அவர்கள் மிகவும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் காரணம்? அவர்களுக்கு சோதனைகளுடைய நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய பொறுமை பல நன்மைகளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும், அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்கும். அவர்களை பற்றி மக்கள் மௌத்துக்கு பின்னர் அளவுகளை பேசுவார்கள். பரிபூர்ணமான பொறுமை உள்ளவர்கள் என்றும் அவர்கள் வர்ணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபிமார்களுக்கு பின்னால் யார்? அவுலியாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள், நபிமார்களை பின்பற்றி நடந்தவர்களும் உலகத்திலே மிகவும் சோதிக்கப்பட்டார்கள். மார்க்கத்திலே உறுதியாக சோதனைகள் ஏற்பட்ட போது உறுதியாக இருந்தார். அதுக்கு உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால், குர்ஆனில் சொல்லப்பட்ட அஸ்ஹாபுல் உக்தூத், அந்த கிடங்கு வாசிகள், சுப்ஹானல்லாஹ், இவர்களின் மூலமாக முஸ்லிம்கள் சோதிக்கப்பட்டார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். நெருப்பில் பொசுக்கப்பட்டார்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதுக்காக வேண்டிய ஒரு சமூகம். அதே போன்று அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகள், இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டுவிட்டு அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வீடை விட்டும், வீடுகளை விட்டும், நாட்டை விட்டும், பிரதேசத்தை விட்டும் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். இது ஒரு வகையான சோதனை. அதே போன்று ஃபிரௌனுடைய சபையில் இருந்த சூனியக்காரர்கள் எப்போதோ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ அப்போது அந்த சூனியக்காரர்களை எல்லாம் ஃபிரௌன் கொலை செய்தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஃமின்களை கொலை செய்தார். அதே போல மரியம் பின்த் இம்ரான், மிகப்பெரிய குர்ஆன் பேசக்கூடிய ஒரு தாய், அந்த தாய் இட்டுக்கட்டப்பட்டார்கள், விபச்சாரம் செய்த தாய் என்று கூறப்பட்டது அவர்களுக்கு. எந்த அளவுக்கு அவர்கள் பொறுமை செய்தார்கள். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சுப்ஹானல்லாஹ், அவருடைய மானத்தில் மக்கள் கை வைத்து பேசினார்கள். அதாவது அவர்கள் செய்யாத ஒன்றை செய்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மனைவி மீது ஒரு குற்றம் சுமத்தினார்கள். ஒரு வகையான சோதனை. அதே போன்று உமர், உஸ்மான், அலி, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும், இவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு தான் மௌத்தாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால், அதே போன்று அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுமா, சஹாபாக்கள் மிகவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் அவர்கள் இம்சிக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார். அதே போன்று அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர், எங்களுக்கு தெரியும், அது அவருடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு கொள்கை பிரச்சனையின் போது அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அதே போன்று புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போன்று இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ், இது போன்ற இமாம்கள் எல்லாம் ஈமானுக்காக வேண்டி உலகத்திலே பல சவால்களுக்கு முகம் கொடுத்து, பல உடல் ரீதியான, சொல் ரீதியான கடினமான விடயங்களுக்கெல்லாம் முகம் கொடுத்து பொறுமை காத்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்று சஹாபாக்கள், சுப்ஹானல்லாஹ், அவர்கள் மிக சிறந்த உதாரணமாக தீனுக்கு, மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய விடயத்திலே அவர்கள் எவ்வளோ சிரமங்களுக்கு முகம் கொடுத்து மார்க்கத்துக்கு, தீனுக்கு உதவி செய்யக்கூடிய விடயத்திலே சஹாபாக்கள் முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள். ஈமானிலே உறுதியாக இருந்திருக்கிறார்கள், அவர்கள் மார்க்கத்து உறுதியாக இருந்திருக்கிறார். அதே போல பாருங்கள், ஷியாப் அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கிலே 3 வருட காலங்களாக ஆரம்ப முஸ்லீம்கள், மக்காவிலே வாழ்ந்த முஸ்லீம்கள் அதிலே முற்றுகையிடப்பட்டார்கள். பசி ஏற்பட்டது, நெருக்கடி ஏற்பட்டது. ஆனால் பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ் மீது பாரம் சாட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவர்கள் நடந்தார்கள், பொறுமையாக நடந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் எவ்வளவுதான் சோதிக்கப்பட்டும், சோதனைக்கு அவர்கள் முகம் கொடுத்தும் தாவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடவில்லை. தாவாவிலே தொடராக இருந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைத்தார்கள். அதே போன்று முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்யக்கூடியவனாக மாறிவிட்டான். காஃபிர்களுடைய சதியெல்லாம் தவிடுபடியாக மாறிவிட்டது. அதே போன்று அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம், ஹந்தக் யுத்தம் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கூட முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார், சூரா அல் அஹ்ஸாப் 22வது வசனம், எப்போது முஃமின்கள்
அந்த அவர்களுக்கு எதிராக படையெடுத்து வந்த காஃபிர்களை பார்த்தார்களோ அப்போது சொன்னார்கள், அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு வாக்களித்த வாக்குறுதி நிறைவேறப் போகிறது, அல்லாஹ் உண்மை பேசிவிட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை சொல்லக்கூடியவர்கள். அந்த சோதனையை கண்டபோது அவருடைய ஈமானும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற தன்மை அதிகரித்தது, பயந்து ஓடவில்லை. சோதனைகளுக்கு முன்னால் ஈமான் அதிகரித்தது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சூரா அல்-அஹ்ஸாப் 22 அதே போல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்கிறார்கள், இந்த இடத்தில் அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ் வாக்களித்த விடயம். காஃபிர்களை தாக்குவதற்காக வரும்போது என்ன சொன்னார்கள், இது அல்லாஹ் வாக்களித்த விடயம். ஏன் சொன்னார்கள்? அது சோதனை, அதை சோதனையாக எடுத்தார்கள், அதுக்கு பின்னால் வெற்றி கிடைக்கும் என்று நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஈமானுடைய சோதனைகள் ஒன்றுதான். ஒரு அடியான் உலகத்திலே அவன் வாழக்கூடிய சூழலின் மூலமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை, இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கைகளுக்கு முகம் கொடுப்பது, சவால்களுக்கு முகம் கொடுப்பது, இஸ்லாமிய ஷரியத்துக்கு மாற்றமான விடயங்களுக்கு முகம் கொடுப்பதும் ஒரு வகையான சோதனைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஏன் இதில் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான், யாரு இந்த நேரத்திலே மன உச்சைக்கு கட்டுப்படாமல் மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி இப்படியான சோதனைகள் அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஈமானுடைய சோதனை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியே, இந்த பூமியில் வாழக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் அவர்கள் உங்களை நேரான பாதையை விட்டு வழிகெடுக்க செய்து விடுவார். சூரா அல்-அன்ஆம் 116வது வசனம். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், மனிதனே நேரான பாதையை பற்றிப்பிடித்துக்கொள். நேரான பாதையை பின்பற்றக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் தான், அது உனக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்காது. வழிகேட்டை விட்டு உனக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன். வழிகேட்டின்பால் செல்லக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் தான், அதை கண்டு நீ ஏமாந்து விடக்கூடாது. இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், மக்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதை நீங்கள் பாரமாக கருத வேண்டாம். நீ ஒருவனாக இருந்தாலும் சரி அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அல்லாஹ் உன்னோடு இருப்பான், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ் உன்னுடைய யகீனை சோதிக்கின்றான், உன்னுடைய பொறுமையை அல்லாஹ் சோதிக்கின்றான். மனிதன் பழகிய விடயங்களை விடுவதில் ஒரு சிரமம் மனிதனுக்கு இருக்கிறது. யாரு அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் பழகிய பழக்கங்களை, மோசமான விடயங்களை விடுவாரோ அவர் அதை விடுகின்ற போது அவருக்கு சிரமம் ஏற்படும். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்தை, இலகு ஏற்படுத்தி கொடுப்பான். அவர் உண்மையானவரா பொய்யாரா என்பதை பார்ப்பதற்காக இவ்வாறான சோதனைகள் அல்லாஹ் ஏற்படுத்துவான். சிரமங்களின் போது யார் பொறுமையை காப்பாரோ அவர் அதற்கு பின்னால் நிரந்தரமான இன்பத்தை பெறுவார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு அடியானுடைய ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய, அந்த ஈமானுடைய உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய விடயம் என்னவென்றால், மார்க்கம் எந்த விடயத்தை தடுத்திருக்கிறதோ, ஹராமாக்கி இருக்கிறதோ அவ்வாறான விடயங்கள் ஏற்படும் போது ஒரு மனிதனுடைய உண்மையான ஈமான் வெளிப்படும். யாரு பாவமான விடயங்களை உண்மையாக தடுப்பாரோ அவருடைய ஈமான் அதிகரிக்கும். யாரு பாவமான விடயங்களுக்கு பின்னால் செல்வாரோ அவர் சோதிக்கப்பட்டு விடுவார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றார், நீங்கள் தான் அனுப்பப்பட்ட சமூகத்திலே மிக சிறந்த சமூகம். ஏன் நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்றீர்கள். சூரா ஆல இம்ரான் 110 வசனம். எனவே இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா நன்மை ஏவி தீமையை தடுப்பதோடு சேர்த்து ஈமானை சொல்லியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் உங்களில் பாவமான விடயத்தை காணுகிறாரோ அவர் கையால் தடுக்க வேண்டும், அதுக்கு முடியாவிட்டால் நாவினால் சொல்லி தடுக்க வேண்டும், அதுக்கு முடியாவிட்டால் உள்ளத்தால் அது பாவம் என்று கருதி உணர வேண்டும், கவலைப்பட வேண்டும். இது ஈமானுடைய ஆக குறைந்த அந்தஸ்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒரு முஃமின் உள்ளத்தால், குறைந்தபட்ச உள்ளத்தாலாவது ஒரு பாவத்தை வெறுக்க வேண்டும். ஈமானுடைய அந்தஸ்துகள் மிக குறைந்த அந்தஸ்தாக உள்ளத்தால் பாவத்தை தடுப்பது, வெறுப்பது கருதப்படுகிறது. பாவத்தை வெறுப்பது, பாவிகளோடு சேர்ந்து அமரக்கூடாது, பாவம் நடக்கக்கூடிய இடங்களை புறக்கணித்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய ஈமான் என்பது சில நேரத்தில் எங்களுடைய உறவுகளோடு சம்பந்தம், உறவுகளுக்கு முன்னால் ஈமானுடைய சோதனை ஏற்படும். ஒரு அடியான் தன்னுடைய குடும்ப உறவு என்பதை விட மார்க்க ரீதியாக கிடைத்த அந்த சகோதரத்துவத்தை முதன்மைப்படுத்துவது அது ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது. ஒருவரை நேசிப்பது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், ஒருவர் மீது விரோதம் கொள்வது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், கொடுப்பதும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், தடுப்பதும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அப்போது எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விடயங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானுடைய சுவை அடைந்து கொள்வார். அதில் ஒன்றுதான் ஒரு அடியான் இன்னொரு அடியானை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அல்லாஹ்வுக்காக நேசிப்பாரோ, அல்லாஹ்வுக்காக விரோதம் கொள்வார், அல்லாஹ்வுக்காக கொடுப்பார், அல்லாஹ்வுக்காக தடுப்பார், அவர் ஈமானை பரிபூர்ணப்படுத்த தேடிவிட்டார் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் கத்தீப் அவர் விடைபெற்று சென்று ஹுத்பாவுடைய 2வது பகுதியிலே கத்தீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலகத்தில் எல்லோரும் சோதிக்கப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? நபியே, உங்களை சோதிப்பதற்காகத்தான் உங்களை நாங்கள் நபியாக அனுப்பியிருக்கிறோம். உங்களை கொண்டு அடியார்களை நாங்கள் சோதிப்போம், உங்களை நாங்கள் சோதிப்போம். நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கின்ற போது பொறுமை காக்குகின்றீர்களா? தாவாவில் உறுதியாக இருக்கின்றீர்களா? தாவாவுடைய பணியில் ஈடுபடுகின்ற போது மக்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை கேட்டு சகித்துக் கொள்கின்றீர்களா? அதே போன்று யார் பக்கம் நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களையும் நான் சோதிக்கின்றேன். யார் அவர்களில் உங்களை பின்பற்றுகிறார்கள், மனோயிச்சையை பின்பற்றுகிறார்கள், உங்களுக்கு கட்டுப்படுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா குறைஷி காஃபிர்கள் அல்லாஹ் சோதித்தான். அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறுபட்ட பாக்கியங்களை கொடுத்தான், ரிஸ்கை கொடுத்தான், வாழ்க்கையில் பரக்கத்தை உண்டு பண்ணி கொடுத்தான். பாதுகாப்போடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இப்படியான பாக்கியங்களை கொடுத்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் நபியாக ரசூலாக அனுப்புகிறான், அவர்களுடைய நிலைமையை சோதிப்பதற்காக வேண்டி. எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சமூகம் பொய்ப்பித்தார்கள், அடித்தார்கள், விரோத செயல்களில் ஈடுபட்டார்கள், கடினமாக நடந்து கொண்டார்கள். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அவர்களை பட்டினியை கொண்டு, பசியை கொண்டு சோதித்தார். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் அவர்களை இதற்கு முன்னால் வாழ்ந்த அந்த அஸ்ஹாபுல் ஜன்னா என்று சொல்லப்படக்கூடிய தோட்டக்காரர்களை சோதித்ததை போன்று
நாங்கள் குஃபாரு குறைஷி காஃபிர்களையும் சோதித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன் சூரா அல் கலம் 17வது வசனம். எனவே அந்த தோற்றக்காரர் என்று சொல்லப்படக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்ததை அல்லாஹ் அவர்கள் வாரி வழங்கினான். அவைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதித்தான். அவர்கள் கஞ்சத்தனம் அடைந்தார்கள். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கடமைகளை கொடுக்காமல் மறுத்து கஞ்சத்தனமாக நடந்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை வானத்திலிருந்து ஒரு மேகத்தை அனுப்பி அதன் மூலமாக அவருடைய வயல் நிலங்களை காணி பூமிகளை அழித்து சாம்பலை போன்று அல்லாஹ் மாற்றினான் என்று குர்ஆன் அல்லாஹு தஆலா பேசியிருக்கின்றான். அதாவது அடியார்களே, இந்த ஈமான் அல்லாஹ்வுடைய கலா கதரை நம்புவது, அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொள்வது, இது மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு அடியான் ஈமானுடைய உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்வான், யகீன் அடைந்து கொள்வான். எப்போது ஒரு அடியான் என்னுடைய ஈமானிலே சோதிக்கப்படுவாரோ அதனுடைய அடிப்படை அவருடைய ஈமானுடைய அடிப்படை உறுதியாக மாறும். எப்போது சோதனைகளின் போது ஒரு மனிதன் பொறுமை காக்கவில்லையோ அதற்கு மாற்றமாக அவர் ஈமானில் பலகீனமானவராக மாறிவிடுவார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் விளிம்பில் இருந்து கொண்டுதான் அல்லாஹை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் கட்டுப்படுகிறார்கள். நலவு ஏற்பட்டால் அதன் மூலமாக திருப்தி அடைவார்கள். ஏதாவது கெடுதிகள் மோசமான ஃபித்னாக்கள் ஏற்பட்டால் அவர்கள் தலைகீழாக மாறிவிடுவார்கள். உலகம் அவர்களுக்கு நஷ்டமாக மாறிவிடும், மறுமையும் நஷ்டமாக மாறிவிடும். மறுமையுடைய நஷ்டம்தான் உண்மையான நஷ்டமாக இருக்கிறது. சூரா அல் ஹஜ் 11வது வசனம். அதே போல இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய முக்கியமான விடை, சோதனை பற்றி பேசுகின்ற போது சொல்லப்பட வேண்டிய முக்கியமான விடை என்னவென்றால், அடியான் உலகத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய சோதனை சில நேரத்தில் உலகத்தில் அவர் தண்டிக்கப்படுவதற்கு காரணமாக மாறும். மறுமையில் அந்த தண்டனையை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார். தௌபா இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் செல்வதற்கு முன்னால் உலகத்துடைய சோதனைகள் சில போது அவருக்கு உலகத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக மாறும். அதே போன்று மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் உலகத்தில் சோதனைக்கு காரணமாக மாறும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், நாங்கள் அவர்களை சோதிப்போம், ஏன் அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால். ஏன் சில போது உலகத்துடைய சோதனைகள் ஏற்பட அந்த மனிதன் அந்த பாவத்தை விட்டும் திருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உலகத்தில் சோதனைகள் ஏற்படுத்தி நன்மையின் பக்கம் அவர் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்துவதுண்டு. அதே போன்று உலகத்திலே ஒரு மனிதனுக்கு தொடராக சோதனைகளும் பிரச்சனைகளும் வருவது ஒரு அடியான் ஈமானுடைய விடயத்தில் அவனுடைய ஈமான் சோதிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. கவலையில் துக்கத்தில் இருப்பது, கடினமான விடயங்களுக்கு அவர் முகம் கொடுப்பது, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய முடிவை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது அதுக்கு மாற்றமாக இருக்கிறார் என்பதெல்லாம் அது மூலமாக அல்லாஹ் தஆலா அவருடைய ஈமானுடைய நிலையை அல்லாஹ் அளந்து பார்க்குகின்றான். எனவே நாங்கள் எங்கள் மீது அவசியமான ஒரு விடயம், நாங்கள் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நாங்கள் நினைத்து அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆரோக்கியம் அளிக்க வேண்டும். சோதனைகளை விட்டு அல்லாஹ் எங்களை வெளியேற்றி பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை கொண்டு வேலை வாங்க வேண்டும், அல்லாஹ் எங்களை தூரமாக்கி விடக்கூடாது. அதே போல் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வினால் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய விடயங்களை வைத்து அல்லாஹ் அதனுடைய ஹக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். சோதனைகள் ஏற்படுகின்ற போது பொறுமை காக்கக்கூடியவர்களாகவும் நல்ல விடயங்களை பெறுகின்ற போது நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு இஸ்திகாமத்தை மார்க்கத்தில் உறுதியை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்ற அந்த வசனத்தை ஓதி ஸலவாத்து சொல்லுமாறு பணித்து நீண்டதொரு துஆவை செய்து ஹதீப் ஃபைசல் ரஸாவி ஹஃபிதஹுல்லாஹ் முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய குத்பா விட்டு விடைபெற்று சென்று அடுத்ததாக